ஹாய் கைஸ், நம்ம சாப்டர் 1 யூனிட் எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். இல்லை ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏன்ற செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது ஏ டு என், என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 அண்ட் ஸோ 1 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம்? ஸோ இப்போ அடுத்தது என்ன எடுக்க போகிறோம்னா, அதாவது எஃப் ஆஃப் என் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்னவா? ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரா. ஸோ எஃப் ஆஃப் 9ன்னு எடுக்க போகிறோம். இப்போ 9 எப்படி எழுதலாம்? 3 × 3ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டுமே என்ன நம்பர் தான்? ப்ரைம் நம்பர் தான். ஸோ 3 மட்டும்தான் எடுத்துக்கணும். ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் 10. 10 எப்படி எழுதலாம்? 5 2s are 10ன்னு எழுதலாம். 5ன்றது தான் ஹையஸ்ட் ப்ரைம். ஸோ 5. ஸோ எஃப் ஆஃப் 11ன்றதே ப்ரைம் நம்பர் தான். ஸோ 11 தான் வரும் கிரேட்டஸ்ட்டு. 12 எப்படி எழுதலாம்? 6 2s are 12ன்னு எழுதலாம். 4 3s are 12ன்னு எழுதலாம். இப்போ இதில் ஹையஸ்ட் ப்ரைம்னா என்ன? இங்கே 2வும் ப்ரைம் தான், 3யும் ப்ரைம் தான். அப்போ 3 தான் ஹையஸ்ட்டு, அதனால் 3ன்றது தான் எடுக்கணும். அடுத்தது எஃப் ஆஃப் 14. இப்போ 14 எடுக்கும்போது 7 2s are 14. 7 தான் ஹையஸ்ட் ப்ரைம். ஸோ 7 எழுதணும். அடுத்தது எஃப் ஆஃப் 15. இப்போ 15னா 5 3s are, அப்போ 5 தான் கிரேட்டர். ஸோ 5. இப்போ எஃப் ஆஃப் 16. 16 வந்து 8 2s are 16, 4 4s are 16ன்னு எழுதலாம். அப்போது இந்த இடத்துக்கு 2ன்றது தான் ப்ரைம். ஸோ 2. அடுத்து எஃப் ஆஃப் 17 ப்ரைம் நம்பர், அதனால் 17 அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். இப்போ ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதணும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதும்போது என்ன எழுதணும்? 9, 3, 10, 5, 11, 11, 12, 3, 13, 13, 14, 7, 15, 5, 16, 2, 17, 17. இதுதான் ஆர்டர்ட் பேர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரேஞ்சு. ரேஞ்ச் எழுதும்போது 3, 5, 11 ஆல்ரெடி 3 எழுதியிருக்கோம், அதனால் விட்டுறலாம். அடுத்தது 13, 7, 5 ஆல்ரெடி எழுதியிருக்கோம், 2 எழுதலை, 2, 17. அவ்வளோதான். அடுத்த கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்குள்ளே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூஸ் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் 0 அப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 0. இப்படி எடுத்தோன்னா என்ன கிடைக்குது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1 - 0 √1. ஸோ -√1ன்னு வந்துடும். இப்போ √1ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 0ன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட வேல்யூ கிடைச்சிடுது. அப்போ 0க்கு வேல்யூ கிடைச்சிடுச்சு. அடுத்தது x இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் போட்டு பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0ன்னு வந்துடும். அப்போ 0ன்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும்? 0னா இங்கே 1ன்னு மட்டும்தான் வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ அடுத்தது x is equal to 2ன்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 4ன்னு வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3ன்னு வரும். இப்போ நம்ம ரூட் உள்ள என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்? நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ இது நாட் பாசிபிள்னு வந்துடும். ஏன்னா இது இமேஜினரி வேல்யூ. ஸோ 2ன்றது நாட் பாசிபிள். அடுத்தது 2 பாசிபிள்னா அப்போ 3யும் பாசிபிள் இல்லாமல் போயிடும் இல்லையா? அடுத்து நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு போவோம். x இஸ் ஈக்குவல் டு -1 போவோம். இப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - -1 ஸ்கொயர்னு வந்துருமா? இப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1ன்னு தான் வரும் இல்லையா? அப்போ அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 0 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும்.
அப்போது இதோட வேல்யூவும் என்னன்னு கிடைக்குது, நமக்கு பாசிட்டிவாக கிடைக்குது. அடுத்தது x is equal to -2 அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ f of -2 is equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus -2 square is equal to square root of 1 plus square root of 1 minus square root of 1 minus 4. இப்போ -4 இதுவும் நெகட்டிவ் வேல்யூ தானே வரும். ஸோ 1 plus square root of 1 minus square root of -3ன்னு வந்துடும். ஸோ -3 வரதுனால இதுவும் நாட் பாசிபிள், இதுவும் நாட் பாசிபிள். ஸோ ரேஞ்ச் மட்டும்தான் டொமைன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் எழுதும்போது நமக்கு என்னென்ன வேல்யூ வந்தது, x ஈக்குவல் டு 0க்கு வேல்யூ வந்தது, 0 1க்கு வேல்யூ வந்தது, -1க்கு வேல்யூ வந்தது. மீதி எதுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் வருது. அவ்வளோதான் சம். நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஸோ f composite g composite h is equal to f composite g composite h தான் கண்டுபிடிக்கணும். ஸோ f composite g composite h முதல்ல எடுத்துப்போம். இதில் f composite g of x, ஸோ f of g of xன்னு எடுக்கணும், is equal to f of g of x ஓட வேல்யூ 3x. ஸோ 3x எழுதியாச்சு. இப்போ fக்கு x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும், 3x போடணும், is equal to 3x the whole square is equal to 3 3s are 9, 9x ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f composite g composite h கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f composite g composite h into xன்னு எடுக்கணும் இல்லையா. அப்போ ஹெச்சுக்கு தான் x எடுக்கணும், is equal to f composite g h of x ஓட வேல்யூ x minus 2. இப்போ f composite g ஓட வேல்யூ என்ன, 9x ஸ்கொயர். அப்போ இந்த xக்கு பதிலாக என்ன எழுதணும், x minus 2 எழுதணும், is equal to 9 into x minus 2 the whole square. இது அப்படியே வச்சுப்போம். அடுத்தது f composite g composite h கண்டுபிடிப்போம். இப்போ g composite h எடுத்துக்கோங்க, of x. ஸோ g of h of x is equal to g of h of x ஓட வேல்யூ என்ன, x minus 2. இப்போ g ஓட வேல்யூ என்ன, 3x. இந்த xக்கு பதிலாக x minus 2 அப்ளை பண்ணணும், is equal to 3 into x minus 2. இது அப்படியே வச்சுப்போம். இப்போ அடுத்தது f composite g composite h கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு f of g og h of xன்னு எடுக்கணும். இப்போ f of g og h of x ஓட வேல்யூ என்ன, 3 into x minus 2. இப்போ 3 into x minus 2, f ஓட வேல்யூ என்ன, f of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர். அப்போ இந்த xக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூஸை போடணும். அப்போது 3 into x minus 2 the whole squareன்னு வந்துருமா. இப்போ ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9, x minus 2 whole square. இப்போ இதை செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 1 is equal to 2. கொஷின் நம்பர் 7. இப்போ a b c d கொடுத்துருக்காங்க. நம்ம a cross cயும் b cross dயும் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து a cross cன்றது b cross cயோட சப்செட்டான்னு கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ a cross c கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ a எழுதிப்போம், 1,2 cross c என்ன, 5,6 is equal to இப்போ 1ஐயும் 5ஐயும் 1,5 1,6 2,5 2,6 இவ்வளோதான். அடுத்தது b cross d. இப்போ b cross dனா b எழுதணும், 1 2 3 4 cross d 5 6 7 8. இப்போ 1 எடுத்துகிட்டு 5 எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். 1,5 1,6 1,7 1,8 2,5 2,6 2,7 2,8 3 3,5 3,6 3,7 3,8 4,5 4,6 4,7 4,8. இப்போது சப்செட் அப்படின்னா என்னென்னா, ஈஸியாக இது வந்து பெரிய செட்டு, இந்த செட்டில் இருக்கிற கொஞ்சம் எலமெண்ட்ஸ் தான் என்ன இதில் இருக்கும், சப்செட்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம இப்போ உங்கள் அம்மா சமைக்கிறாங்க இல்லையா, அது பெரிய பாத்திரத்தில் இருக்கும். அந்த பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து தான் தட்டில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா. அப்போ கொஞ்சமாக எடுத்து தட்டில் போடுறோம் இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறோம், சப்செட்டுன்னு சொல்கிறோம். எதுலேருந்து இருக்குது, அந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடு தான் இந்த தட்டுக்கும் வருது. அப்போது அந்த பாத்திரத்தில் இருக்கிறத எடுத்து இங்கே போட்டால் தான் நம்ம அதை சப்செட்டுன்னு சொல்ல முடியும். பாத்திரத்துலேயே இல்லாததை எடுத்து நம்ம போட்டோம்னா அதை சப்செட்டுன்னு சொல்ல முடியாது.
இப்போது 1,5ன்னு இதில் இருக்கா இருக்குது, எஸ் இங்கே இருக்குது. 1,6 இருக்குது, 2,5 இருக்குது, 2,6 இருக்குது. ஸோ இது 4மே இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை தான் A cross Cயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் B cross Dயோட சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ், all the elements in A cross C is in B cross D. So A cross C is a subset of B cross D. ஆனால் இப்போ இதில் ஒரு எலமெண்ட் எழுதுகிறோம். இப்போ இங்கே வந்து 3,9ன்னு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 3,9 எழுதுகிறோம். ஆனால் அந்த 3,9 இதில் இல்லை, ஆனால் இதில் இருக்குது. அப்போ இதை சப்செட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாததை நம்ம எழுதுறதுனால சப்செட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் சப்செட். கொஷின் நம்பர் 8 பார்ப்போம். இப்போ கொஷின் நம்பர் 8ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x கொடுத்துருக்காங்க. அதே ஃபங்க்ஷன் f of xோட வேல்யூ -1/xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, f of x எழுத போகிறோம். ஸோ f of xன்னு எடுத்தோன்னா இஸ் ஈக்குவல் டு f of xோட ஃபங்க்ஷன் என்ன, x - 1/x + 1. இப்போது திரும்பவும் f of x எடுத்துப்போம். திரும்ப f of xன்றத இதே வேல்யூ தான். அப்போது இந்த x - 1/x + 1ல் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போது x - 1/x + 1 -1, x - 1/x + 1 + 1 is equal to, இப்போ நியூமரேட்டருக்கு ஒரு எல்சிஎம் எடுக்கணுமா, x + 1. ஸோ x - 1 மைனஸ் இந்த 1ஓட இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ x + 1ன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி கீழே மல்டிப்ளை பண்ணால் x - 1 + x + 1ன்னு கிடைக்கும். டிவைடட் பை x + 1. அப்போது இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷனுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்குது. இப்போ இது ஒரு டிவிஷன் இல்லையா? அப்போது இதுக்கு ஒரு நியூமரேட்டர், இதுக்கு ஒரு நியூமரேட்டர் இருக்குது. இதுக்கு ஒரு டினாமினேட்டர், இதுக்கு ஒரு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டரும் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, x - 1 - x + 1 by x - 1 + x + 1. இப்போ வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். x - 1 - x - 1, x - 1 + x + 1. இப்போது -xும் +xும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி +1ம் -1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, -1 -1 என்ன ஆகிடுது, -2ன்னு மாறிடுது. இங்கே x + x என்ன ஆகிடும், +2xன்னு மாறிடும். அப்போது 2 கேன்சல் ஆகி அங்கே 1 வந்துடும். ஸோ -1/x. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.